ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்சிடிசிக்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும், எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு தேர்வாவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இது எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா, இல்லை ஐஆர்டி சர்டிஃபிகேட்டே போதுமா, அதுக்கப்புறம் எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கான கட் ஆஃப் மார்க், அதாவது டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியும். இது உங்களுடைய கனவாக இருக்கும். அதாவது போக்குவரத்து துறையில் கவர்மெண்ட் டிரைவராகவோ கவர்மெண்ட் கண்டக்டராகவோ ஆகணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவாக இருக்குது. டிரைவர்களோட கனவாக இருக்குது. இல்லை நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதின எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய மார்க் எவ்வளோ மார்க்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. என்கிட்ட ஐஆர்டி தான் இருக்குது. ஐஆர்டின்றது ட்ரைனிங் கோர்ஸே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது மஸ்ட்டு. நீங்கள் குறைஞ்சது 1.5 வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உள்ளவங்களுக்கு ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். உங்கள்கிட்ட ஐஆர்டி சர்டிஃபிகேட் ட்ரைனிங்க்கான சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், உங்கள்கிட்ட வேறு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அவங்க அக்செப்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இல்லாதவங்களுக்கு ஓகே, இருக்கிறவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிரைவராக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாதவங்க இந்த ஐஆர்டி எடுத்துகிட்டு போங்க. அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படின்றது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ மார்க்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தமிழை பொறுத்தளவில் எலிஜிபிளில் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 மார்க்கானால் எடுத்துருக்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில். அதாவது நீங்கள் ஜென்ரலில் நீங்கள் 50க்கு 50 எடுத்துட்டேன், தமிழில் நான் ஒரு 15 தான் எடுத்துருக்குறேன்னா கூட உங்களை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க்கு நீங்கள் 20 மார்க்கு நீங்கள் எடுத்துட்டீங்க, இல்லை 20க்கு மேலேயே எடுத்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஓகே. 20க்கு கீழே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். சரி, ஓகே, தமிழில் நான் 20 மார்க்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் ஜென்ரல்லையுமே நீங்கள் கம்மியான மார்க்கு நீங்கள் எடுத்தால் கூட போதும். 15 மார்க்கு அப்படின்றது மினிமம்னு வச்சுக்கோங்க. 15க்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே ஓகே தான் உங்களுக்கு. தமிழை பொறுத்தளவில் நீங்கள் 20 மார்க்கு அப்படின்றது எடுத்திருக்கணும். சரி, ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் நமக்கு கட் ஆஃப் அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி கிடையாது. நான் எந்த விதமான கம்யூனிட்டிக்கு கீழேயும் நான் வரமாட்டேன். நான் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா கண்டிப்பாக 2லேயுமே சேர்த்து நீங்கள் 35-40 மார்க்கு கிட்டே நீங்கள் எடுத்துருக்குறீங்க. 35க்கு மேலே தான். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு 35 மார்க்குக்கு மேலே 2 தமிழ் அண்டு ஜென்ரல் 2யுமே சேர்த்து நீங்கள் 35லேருந்து 40 மார்க்குக்கு மேலே நான் எடுத்திருக்கிறேன்
அப்படின்றவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டிரைவர் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலவங்க படித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க படிக்காதவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. 10th எலிஜிபிள் அப்படின்றதுனால 10th படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் டிரைவர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் பிசி பிசிஎம் இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி இருக்குது, ப்ரையாரிட்டி இல்லை, பிஎஸ்டிஎம் வச்சுருக்குறீங்க, என்னவா இருந்தாலும் ஒரு 30 மார்க்கான நீங்கள் எடுத்துருக்கணும். அதற்கு மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 30 மார்க்கு எடுத்துருக்கணும். தமிழில் கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க்கு அப்படின்றது நீங்கள் தமிழில் எடுத்தே ஆகணும். வேறு வழியே வந்து கிடையாது. தமிழில் பொறுத்தளவில் நீங்கள் 20 மார்க்கு எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி கேட்டகரி, டிசி கேட்டகரி இவங்களுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 28 இல்லை வந்து 27, 27லேருந்து 30 மார்க்குக்குள்ளே நமக்கு எக்ஸாக்டான கட் ஆஃப் மார்க் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 27, 28 அப்புறம் அதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே ஓகே தான். மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 27 மார்க்கானால் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து டோட்டலாக வந்து. அதற்கப்புறம் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும் சார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 25 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே தாராளமாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து மினிமம் ஒரு 20 மார்க் எடுத்திருக்கிறேன், அதில் வந்து இதில் ஒரு 20, ஜென்ரலில் ஒரு 20 மார்க்கு அப்படின்னா கூட நமக்கு ஓகே, தாராளமாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் மார்க்காக வந்து வரும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குறைவான கட் ஆஃப் வந்து இருந்தது. அப்போ வந்து போட்டித் தேர்வாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிரைவிங்கை நீங்கள் நல்லா வளர்த்துக்கோங்க. ஸோ நல்லா ட்ரைவ் பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலும் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டக்டருக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். மேலும் தகவல்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.